Assalamualaikum. Welcome back to my channel. இந்த சேனலுக்கு புதுசா இருக்கிறவங்களுக்கு என்னோட சேனலை நான் இன்ட்ரோ듀ce பண்ணிடுறேன். இந்த சேனலோட பேரு ஹிந்தி அஃப்ரின் கே சாத். இதோட மீனிங் என்னன்னா ஹிந்தி வித் அஃப்ரின் அப்படின்னு அர்த்தம். இந்த சேனல்ல உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி எப்படி வீட்ல இருந்தே கத்துக்கலாம் அப்படிங்கறதும் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி ட்ரைனிங்கும் ஃப்ரீயாவே கத்து தரப்படும். ஸோ இதில் இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தது, எதுவும் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ஸ்போக்கன் ஹிந்தி நம்ம கற்றுக்கிறப்ப நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக நான் என்ன சொல்வேன்னா, டிப்ஸே ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கைடன்ஸ் வந்து யூடியூப்பில் உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, இது பண்ணுங்கள், இப்படி படிங்க, அப்படி படிங்கன்னு சொல்லிட்டு நிறைய கைடன்ஸஸ் இருக்கும். நானுமே என்னோடய சேனலில் உள்ள நிறைய வீடியோஸில் வந்து கைடன்ஸஸ் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் அதை எதுவுமே ஃபாலோ பண்ணுங்கள், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அதன்படியே தான் போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட லேர்னிங் ஸ்டைல் வந்து டிஃபர் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நம்ம எல்லாருமே வந்து செல்ஃப் ஸ்டடி தான் பண்ண போகிறோம். யாரெல்லாம் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் பண்ணுறது செல்ஃப் ஸ்டடி. செல்ஃப் ஸ்டடி வந்து உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சில பேருக்கு கார்ட்டூன்ஸ் பார்க்குறது பிடிக்கும், அவங்க அந்த ஸ்டைல்லே கார்ட்டூன் மட்டுமே பார்த்து அவங்க ஹிந்தி கற்றுக்கலாம். சில பேருக்கு கார்ட்டூன்ஸு, மூவிஸ் இதிலெல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து நாலேஜ் வைஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்கெல்லாம் ஹிந்தி நியூஸ் பேப்பர், ஹிந்தி புக்ஸு இதெல்லாம் வாங்கி கற்றுக்கலாம். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட லேர்னிங் ஸ்டைல், லாங்குவேஜ் லேர்னிங் ஸ்டைல் வந்து டிஃபர் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கும் டிஃபர் ஆகலாம். அது வந்து தப்பு இல்லை. அஃப்கோர்ஸ் நீங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், யூடியூப்பில் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பட் உங்களோட லேர்னிங் ஸ்டைல் என்ன, உங்களுக்கு என்ன இது பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நம்பர் 2 வந்து டூலிங்கோ வந்து இஸ் இட் யூஸ்ஃபுல்? அது நான் இப்போ ஹிந்தி கற்றுக்கிறேன் அப்படின்னா நான் டூலிங்கோவில் மட்டும் ஹிந்தி கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்றுக்கக்கூடாது. டூலிங்கோவில் மட்டும் ஹிந்தி கற்றுக்கிறது தப்பு இல்லை. இப்போ டூலிங்கோவில் நீங்கள் ஹிந்தி கற்றுக்குறீங்கன்னா டூலிங்கோவில் வந்து உங்களுக்கு வேர்ட்ஸ் சொல்லி தருவாங்க, சென்டென்சஸ் சொல்லி தருவாங்க, கதைகள் படிக்க வைப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து நல்ல விஷயம்தான். ஒவ்வொரு ஹிந்தி லேர்னர்ஸும் கண்டிப்பாக வந்து நீங்கள் டூலிங்கோ யூஸ் பண்ணுங்கள். பட் அட் த சேம் டைம் நீங்கள் டூலிங்கோலே ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. நான் டூலிங்கோ வச்சுருக்கேன், எனக்கு 1 இயரில் நானே ஹிந்தி கற்றுப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. டூலிங்கோ நீங்கள் வச்சுருக்கிறதுல தப்பு இல்லை. அதோடு சேர்த்து மற்ற செல்ஃப் ஸ்டடீஸ் என்னென்ன பண்ணணுமோ, உதாரணத்துக்கு வீடியோஸ் பார்க்குறது, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, உங்கள் ரைட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது, டைரி ரைட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களால் ஹிந்தி பேச முடியும், பேசுறதுக்கான கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டது வந்து உண்மையிலே நான் எப்போ கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எப்போ ஹிந்தி பேசுறதுக்கான அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது அப்படின்னா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து ஹிந்தி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு தான். இப்போ நான் வந்து டீச்சர் அப்படிங்கிற போய் எனக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஈஸியாக வந்து ஹிந்தியில் பேசுகிறதுக்கும். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட நான் ஏதாவது தப்பாக பேசினாலும் எனக்கு அது அவமானமாக இருக்காது, ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். ஸோ இதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடச்சிது. நான் என்னோட ஹரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து ஹிந்தியில் பேச ஆரம்பித்தேன். அவனோட ஹிந்தியும் வந்து நல்லா இருக்காது, புரோக்கன் ஹிந்தி தான், ஏனோ தானோ அப்படின்னு தான் ஹிந்தி இருக்கும். என் ஹிந்தி அதை விட மோசமாக இருக்கும். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான். கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் ப்ராக்டிஸ் பண்ண டெய்லி பேச ஆரம்பிக்க நாங்கள் அப்படியே வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன தான் ட்ரைனிங் எடுத்தாலும், கண்ணாடி முன்னாடி போய் பேசினாலும், அட்லீஸ்ட் ஹேவ் சம் ஒன் டு டாக். யாராவது ஒருத்தவங்க கிட்ட ஹிந்தி பேசுகிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். நீங்கள் கண்ணாடியில் பேசுகிறது, ட்ரைனிங் எடுக்கிறது, செல்ஃப் டாக்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து முக்கியம்தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது, யாராவது ஒருத்தவங்க கிட்ட போய் நீங்கள் பேசணும். குறிப்பாக நல்லா ஹிந்தி தெரிஞ்சவங்களா இருந்தால் இன்னும் பெட்டர். பட் ஒரு பார்ட்னராச்சும் அட்லீஸ்ட் வச்சுக்கோங்க, லாங்குவேஜ் பார்ட்னர் மாதிரி. உங்களை மாதிரியே இன்னொருத்தவங்களுக்கும் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து
நான் இந்த மாதிரி ஹிந்தி கற்றுக்கிறேன், நீயும் ஹிந்தி கற்றுக்க விருப்பம் இருந்தால் வா நம்ம 2 பேரும் ஹிந்தியில் பேசி பழகலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி லாங்குவேஜ் பார்ட்னர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலெலாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஜென்ரலாக நம்மளோட வீட்டு பக்கத்துலேயே நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சில டைம் கடையில் சேட்டு அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் நீங்கள் போய் பேசலாம். ஸோ அவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஒரு தமிழ் பர்சன் வந்து ஹிந்தி பேசுகிறது அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கான்வர்சேஷன் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கணும். ஒன்று ஏதாவது ஒரு டியூட்டர் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பர்சனலாக உங்களுக்குன்னு ஒரு டியூட்டர் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த டியூட்டர் வந்து அரேஞ்ச் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப, அந்த டியூட்டர்கிட்ட பேசுகிறப்ப உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தது, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு அந்த டியூட்டர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன தப்பாக பேசினாலும் கரெக்ட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பட் ஒரு டியூட்டர்கிட்ட பேசுகிறப்ப அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க. உங்களோட வெக்காபுலரிஸ் எங்கெங்கெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் டியூட்டர் ரொம்ப முக்கியம். இல்லை எனக்கு டியூட்டர்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, எனக்கு இப்போதைக்கு டியூட்டர் வைக்கிற அளவுக்குலாம் எனக்கு டைமும் கிடையாது, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாங்குவேஜ் பார்ட்னர் இல்லை உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது ஹிந்தி கற்றுக்கணும்னு உங்களை மாதிரியே ஆசையில் உங்களை மாதிரியே ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து ஹிந்தி பேச வந்து ஆரம்பிங்க. ஸோ இதுதான் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான முக்கியமான டிப்ஸ். ஸோ ஏற்கனவே நான் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஹிந்தி வந்து ஆக்சுவலாக பேச ஆரம்பிக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கான ஸ்டெப் முக்கியமான இது வந்து இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதோ இல்லைனா டியூட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி பேசுகிறதோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஹிந்தியை வந்து இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியும். ஹிந்தி பேசவும் உங்களால் ஆரம்பிக்க முடியும். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு சுக்ரியா.